இதோ என் கையில் இருப்பது பொதுவாக பயன்படுத்தப்படும் சானிட்டரி நாப்கின் பேடுகள். இது உண்மையில் மக்கிப் போவதே இல்லை. இவை சிறு சிறு துகள்களாவதற்கு 50 ஆண்டுகள் ஆகும். இந்த கழிவை முறையாக அப்புறப்படுத்தவில்லை என்றால் அது பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும். மண்ணிலோ குப்பை மேட்டிலோ சேரும். இதில் உள்ள வேதிப்பொருட்களால் மண்ணின் தரம் பாதிக்கப்படும். நீர்நிலைகளில் இது கலக்கும். நான் பூனேவை சேர்ந்த ராதிகா திங்ரா பத்லாவ் என்ற சமூக சீர்திருத்த அமைப்பு ஒன்றை நடத்துகிறேன். இந்த அமைப்பு மூலம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துகிறோம். என்னுடைய முக்கியமான உந்து சக்தி நான் உருவாக்கும் சுற்றுச்சூழல் கழிவை குறைப்பதும் என்னுடைய குப்பை கால் தடத்தை குறைப்பதும் தான். சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டும் இணையும் புள்ளியில் மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் பயன்பாடு பொருட்களின் கழிவுகள் பற்றி பேசுவது உள்ளடங்குகிறது. கழிவு மேலாண்மை என்று பரந்துபட்ட அளவில் பார்த்தால் இது ஒரு சூழலியல் பிரச்சனையாக தோன்றலாம். ஆனால் கழிவு மேலாண்மையில் இருப்பவர்களின் உடல் நலம், கண்ணியம், அவர்கள் வேலை செய்யும் முறை ஆகிய சமூக பிரச்சனைகளையும் சேர்த்தே நான் பேச விரும்புகிறேன். இங்கு சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மாதவிடாய் கல்வியாளர்களாக இருக்க பயிற்சி அளித்துள்ளோம். இவர்களை மாதவிடாய் சாம்பியன் என்று அழைக்கிறோம். மாதவிடாய் சுழற்சி என்பது என்ன? இந்த காலகட்டத்தில் உடலில் நடக்கும் மாறுதல்கள் என்ன? சந்தையில் இருக்கும் வெவ்வேறு மாதவிடாய் பொருட்கள் என்ன என்பதை இவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். எங்களது பொருட்களை பயன்படுத்துமாறு மக்களை ஊக்குவிக்கிறோம். இவை 3 ஆண்டுகள் தாங்கும். இவற்றை சுத்தம் செய்து கொள்ளலாம். இதனால் செலவு குறையும். சுற்றுச்சூழலில் நீங்கள் குப்பை போடவும் மாட்டீர்கள். இது உடல் நலனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது என்று விளக்குகிறோம். வழக்கமான மாதவிடாய் பேடுகளில் வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. இவை அரிப்பையும் பிற தோல் பிரச்சனைகளையும் உண்டாக்கும்.